ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது சனிக்கிழமை காலையில. இப்பலாம் எந்திரிக்கவே முடியல. ஏன்டாப்பா எந்திரிக்கணுமா? இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் போல இருக்கு. நல்லா குளிர் அடிக்குது. நல்லா சொட்டர்லாம் போட்டு போத்திக்கிட்டு தான் தூங்குறேன். ஃபேன்லாம் இல்லாம. அப்பயும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ குளிர் அடிக்குது. காலையில வாசல் தெளிச்சு கோலம் போட்ட உடனே மேல போய் வெயில்ல கொஞ்ச நேரம் நிக்கலாம் அப்படின்றதுக்காக மொட்டை மாடிக்கு வந்து போயாச்சு. மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொட்டா மாரி கட்டியிருந்தோம் இல்லையா? அந்த கழிலாம் அதெல்லாம் வந்து ஒண்ணு ஒண்ணா மக்கி போச்சு. 2 வருஷத்துக்கு மேல ஆகுது இல்லையா? ஒண்ணு ஒண்ணா உடைஞ்சு உடைஞ்சு செடி மேலயே விழுந்துருச்சு. அதனால செடியெல்லாம் தூக்கி இந்த ஓரத்துல வந்து மாத்திட்டேன். இது வந்து மாடி தோட்டம்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு சிஸ்டர் யாராச்சும் அப்புறம் வந்து சண்டைக்கு வந்துருவாங்க. இது ஒரு மாடி தோட்டமா அப்படின்ட்டு. என்னோட 4 செடிகள தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நானே இப்ப திடீர்னு தான் பார்த்துருந்தேன். ஓரமா போயிட்டு இந்த மயில் மாணிக்க விதை இருக்கு இல்லையா? அது போயிட்டு ஒரு 2 பூ பூத்திருந்தது. எனக்கே ஆச்சரியமா போச்சு. ஏதோ பழமொழிலாம் சொல்லுவாங்க இல்லையா? கொஞ்சம் இடம் கிடைச்சா இந்த மாரி வந்துருன்ட்டு எனக்கு சரியா பழமொழி தெரியல. அந்த மாரி அதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அழகா 2 பூ பூத்திருந்தது. அத புடுங்கிலாம் நடல. அப்படியே அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டு, கொஞ்ச நேரம் வந்து வெயில்ல நிக்கலான்னு சொல்லிட்டு, இந்த பூ வந்து பறிக்கலாம். நானும் அஜயும் தான் மேல வந்திருந்தோம். என்னம்மா இப்படி குளுருது அப்படின்ட்டு. சரி பூ கொஞ்சமா பறிச்சு எடுத்துட்டு போய் நிலைவாசல்ல வைக்கலான்றதுக்காக, அப்படியே இந்த குலாந்த மல்லிய வந்து பறிச்சுட்டே இருந்தேன். உங்க ஊர்லயும் குளிர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இங்கேயே இப்படி குளுருதுன்னா, அங்கலாம் வந்து இந்த கோயம்புத்தூர் சைடு, அந்த சைடுலாம் வந்து கொஞ்சம் குளிர் அதிகமா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படியே வெயில பார்த்து நின்னுகிட்டு இருந்தா எப்படி அப்படின்ட்டு வேலைய வந்து செய்ய ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த வெயில்ல போய் கொஞ்சம் நிக்கிறது, கொஞ்சம் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வர்றதெல்லாம் மத்தபடி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் நாளா இருந்தா கண்டிப்பா வந்து கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது. சமையல் வந்து செய்ய தான் ஆரம்பிச்சிருப்போம். ஆ உள்ள வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சிந்தனையில ஏன் தான் எனக்கு இப்படி இருக்குன்னே எனக்கு தெரியல. இந்த மாரி தான் கொஞ்சம் வயசாக இப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. சுத்தமா ஞாபகம் மறதி ரொம்ப அதிகமா இருக்கு. நேத்து ஒரு விஷயம் நடந்தது. அத கடைசியில வந்து சொல்றேன். அந்த மாரி தான் நைட்டு பால் காய்ச்சி வச்சுட்டோம் போல இருக்கு. நான் ஃப்ரிட்ஜ்ல வந்து பால் இருக்கு காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ வந்து ஓப்பன் பண்றேன். அதுக்கப்புறம் தான் காய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்ற மாரி அதுக்கப்புறம் டீ போட ஆரம்பிச்சிருந்தேன். எல்லாருக்கும் டீ போட்டு குடுத்துட்டு எனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த கேரட் கொஞ்சம் இருந்தது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 பத்த தேங்காய், அதுக்கப்புறம் 1 ஏலக்காய் போட்டு குடிக்கலான்ட்டு. ஒரு சிலர் கேட்குறீங்க, இது வெயிட் லாஸ்க்கா அப்படின்ட்டு. வெயிட் லாஸு இந்த வெயிட் அதிகமாக்குறது இதுக்கெல்லாம் வந்து நான் எதுவுமே வந்து செய்ய போறதில்ல. சும்மா இது உடம்புக்கு நல்லது அப்படி காலையில வந்து டீக்கு பதிலா இந்த மாரி குடிக்கலாம் என்னைக்காச்சும் ஒரு நாளுன்றதுக்காக மட்டும் தான் நான் குடிக்கிறது. மத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் அதிகமாக்குறது, வெயிட் லாஸ்க்குலாம் நான் எதுவுமே வந்து சாப்பிட்றதுலாம் கிடையாது. இன்னைக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது. இந்த செடியெல்லாம் பிடுங்கிட்டு கத்திரி செடி வைக்கலான்றதுக்காக அத வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். காலை டிஃபன் செய்யறதுக்கும், லஞ்ச் செய்யறதுக்குமே டைம் ஆயிடுச்சு. இதுக்கு அந்த கோதுமை ரவை இருந்ததுல்ல, அது பீன்ஸ், கேரட் போட்டு கிச்சடி மாரி செய்யலான்னு பார்த்தேன். பீன்ஸ், கேரட் இல்லன்றதுனால அப்படியே வந்து உப்புமாக்கு செஞ்சு குடுத்துட்டு, தேங்காய் சட்னி அரைச்சுட்டு, மதியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை வந்து உடைச்சு கொத்து சாம்பார் மாரி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சிருந்தேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை பொரியல், பீட்ரூட் பொரியல் செஞ்சுட்டேன். ஒரு விஷயம் ஒண்ணு நடந்தது சொன்னேன் பார்த்தீங்களா? அது இதுதான். இது வந்து இந்த பாத்திரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பால் வச்சுட்டு நானும் வந்து மறந்துட்டேன் போல இருக்கு. அஸ்வின் வந்து டியூஷன் போயிட்டு அங்க வர வழியில ஸ்மெல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் என்னம்மா இங்க வந்து வாசனை அடிக்குதுன்னு சொன்ன பிறகு தான் எனக்கு ஞாபகம் வருது. புது டீ தூள் போட்டு வச்ச ரிசல்ட் இப்படிதான் வந்திருந்தது.